அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் எந்தெந்த நிகழ்வுகள் அமையப் போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கடகராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாகவும் அதிரடியான பல்வேறு வகையான மாற்றங்களையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஏப்ரல் மாதத்தில் நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய 9 கிரக நிலைகளிலும் அதிரடியான மாற்றம் ஏற்படுகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய முழு சுபகிரகமான குரு பகவான் இந்த தருணத்தில் ரோகிணி நட்சத்திரத்திலிருந்து மிருகசீரிடம் நட்சத்திரத்திற்குள் நுழைகிறாருங்க. குரு பகவானின் நட்சத்திர பயிற்சி உறுதியாகவே அதிரடியான மாற்றத்தை மிக பெரிய அளவில் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. ஏனென்றால் லாபஸ்தானத்தில் இந்த மாதம் முழுவதும் வலம் வர போகிறார். எனவே நினைப்பதை காட்டிலும் குரு பகவானின் அமைப்பு கடகராசிக்காரர்களுக்கு பல்வேறு வகையான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்கும். அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிவதால் பல்வேறு வகையான காரிய தடைகள் சிக்கல்கள் அனைத்தும் விலகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் எவ்விதமான தடையுமின்றி உங்களை தேடி வருகிறது. எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானின் பார்வை அபரிவிதமான மாற்றத்தை வெற்றிக்கே உரித்தான 3லும் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் பதிவதால் பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகளை விளக்குவதோடும் மிக வலுவாக சப்தமத்தில் பதிவதால் திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை இனிமையாக சந்திப்பதற்கான வாய்ப்பையும் அஷ்டமஸ்தானத்தை விட்டு சனி விலகுவதால் குருவின் சுப பார்வை உறுதியாகவே அபரிவிதமான மாற்றத்தையும் வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்க போகிறது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை கடகராசிக்காரர்கள் தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த மாதம் முழுவதும் அபரிவிதமான நன்மையை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வலம் வருகிறாருங்க குரு பகவான். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் அஷ்டம சனியின் பாதிப்பை விலக்கிவிட்டார். ஏனென்றால் திருக்கணிதத்தின்படி மிக வலுவாக இந்த மாதம் துவங்குவதற்கு முன்பே பாக்கியஸ்தானமாகிய 9இல் அமர்ந்து விட்டாருங்க. 9இல் சனி என்றாலே உச்சபட்ச நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகும். ஏனென்றால் அஷ்டம சனியின் பிடியில் சிக்கி தவித்த கடகராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து விலகி நல்ல மாற்றத்தை திருக்கணித பஞ்சாகமத்தின்படி அள்ளி கொடுப்பதால் மிக பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் அனைத்தும் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முழுமையாக அஷ்டம சனியின் பாதிப்பு விலகவில்லை என்றாலும் பெரிய அளவிலான நெருக்கடி சிக்கல் போன்ற அனைத்தையும் முற்றிலுமாக தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்பை இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிக சிறப்பான மாறுதலும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக கடகராசிக்காரர்களை தேடி வரும் என்பதை சனி திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார். சனி பகவான் 9இல் நுழைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து வகையான பணிகளிலும் நினைப்பதை காட்டிலும் மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. குறிப்பாக உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நடக்க இருக்கக்கூடிய நிகழ்வுகளை முன்கூட்டியே கணித்து அதற்கு ஏற்றவாறு தங்களுடைய செயல்பாடுகளையும் திட்டங்களையும் யோகங்களையும் நன்கு அமைப்பதால் மிகப்பெரிய அளவிலான தடைதாமதம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை முழுமையாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வரும். எனவே இந்த சந்தர்ப்பத்தை தவறவிடாமல் பயன்படுத்தி கொண்டால் அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான சிறப்பான வாய்ப்புகள் சனியின் அமைப்பால் நிறைவாக கிடைக்கும். திருக்கணிதத்தின்படி 9 மற்றும் 3ஆம் இடத்தில் வலம் வரக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு அஷ்டமம் மற்றும் தனஸ்தானத்தில் நுழைகின்றன. வாக்கிய பஞ்சாகமத்தின்படி முழுமையாக நுழையவில்லை என்பதால் உறுதியாகவே பல அதிரடியான மாற்றத்தை இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் ஏற்படக்கூடிய இந்த மாறுதல் என்பது உறுதியாகவே சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் இன்னும் சில மாதங்களுக்கு பாக்கியஸ்தானத்திற்கும் தைரியஸ்தானத்திற்கும் உரிய பலன்களை நிறைவாக கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள். எனவே கடகராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நிச்சயமாக நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நன்மையையும் வெற்றிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் சிக்கல்கள் உறுதியாகவே விலகி வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் எளிதில் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். அதோடு மட்டுமல்லாது ஜென்மத்தில் வலம் வருகிறார்
செவ்வாய் இந்த வேளையில் 7ஆம் தேதி முதல் ஜென்மத்தில் நுழைகிறாருங்க. விரயத்தில் வலம் வந்த செவ்வாய் 7ஆம் தேதி முதல் ஜென்மத்தில் நுழைவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த சில ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு அதிரடியான மாற்றத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சில மாதங்களாக ஜென்மத்தில் நுழைந்து வக்ரகதிகள் பின்னோக்கி நகர்ந்து பின்னர் மீண்டும் வக்ர நிவர்த்தி பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவில் துரிதமாக பல பணிகளை மேற்கொள்வதற்கான யோகத்தை நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு செவ்வாய் அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே காரிய தடை என்று இருந்த பல நிகழ்வுகளை நல்ல முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான யோகமான வாய்ப்புகள் இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பல சிரமம் சிக்கல் அனைத்தும் விலகி முன்னேற்றம் நிறைவாக உங்களை தேடி வரும். கிருஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. முற்பகுதியில் பிற்பகுதியில் கர்மஸ்தானமாகிய 10ல் உச்சம் பெறுகிறார். சூரியன் 10ல் உச்சம் பெறுவது பல வகையில கடகராசிக்காரர்களுக்கு நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. கர்மஸ்தானத்தில் நுழையக்கூடிய சூரியனின் அமைப்பு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே அள்ளி கொடுக்க போகிறது. அலைச்சல் குறையும், சிரமம் குறையும், ஆரோக்கிய தொல்லைகள் நீங்கி பல்வேறு வகையான புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல சந்தர்ப்பங்கள் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். சுக்கிரன் மிக வலுவாக 9ல் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. இந்த மாதத்தில் வக்ரகதியில் திரும்பியிருக்கிறார். பின்னர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்திய அமைப்பிற்கு மாறுகிறார். சுக்கிரனினுடைய அமைப்பு நல்ல மாற்றத்தை உறுதியாகவே இந்த மாதம் முழுவதும் ஏற்படுத்தி கொடுப்பதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறது. நினைத்தபடியே கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் தடை தாமதம் இல்லாமல் வெற்றியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை எளிதில் உருவாக்கி கொடுப்பார். சரியாக கடகராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் உறுதியாக விலகும். ஏனென்றால் வித்யாகாரகரான புதனும் இந்த வேளையில் 9ஆம் இடத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி நகர்ந்து அஷ்டமத்தில் அமர்ந்து பிறகு 10ஆம் தேதி முதல் மீண்டும் 9ஆம் இடத்தில் வலுவாக அமர்கிறார். பிறகு மீண்டும் இந்த மாதத்தின் இறுதியில் மிக வலுவாக கர்மஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க. எனவே கடகராசிக்காரர்களுக்கு புதனின் அமைப்பு பல்வேறு வகை நல்ல மாற்றத்தையும் வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது. ராசியின் அதிபதியான சந்திரனை பொறுத்த வரைக்கும் 12 இடங்களில் மாறி வலம் வந்தாலும் உறுதியாக வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். எனவே நெருக்கடிகள் நீங்கி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் சந்திப்பதற்கான யோகம் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. இந்த தருணத்தில் சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டால் மிகப்பெரிய அளவில் சாதகமற்ற அமைப்பு என்று சொல்லக்கூடிய வகையில் எந்த கிரகநிலைகளும் இல்லை. எனவே உறுதியாக கடகராசிக்காரர்கள் ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய திங்கட்கிழமை அன்று விரதம் இருந்து இந்த மாதத்தில் வருகின்ற 4 திங்கட்கிழமையும் அருகாமையில் உள்ள சிவன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும். புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் எளிதில் கைகூடும்.